வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு மசாலா வறுவல் தாங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மரவள்ளி கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். மரவள்ளி கிழங்குல மண் இருக்கிறதுனால அதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை இருத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. வாங்க 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மரவள்ளி கிழங்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதை தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 8 பூண்டு பல் கிட்ட தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி உரலில் சேர்த்து நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக நச்சிடாதீங்க, ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இடித்ததுக்கப்புறம் இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு சேர்க்குறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மரவள்ளி கிழங்குல மசாலா சேர்த்துக்கலாம். இதில் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். சோம்பு நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடியே நம்ம மரவள்ளி கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சு விடுறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மசிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஒரு 2 கை அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மரவள்ளி கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நீங்கள் இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே பூண்டு சேர்த்துறாதீங்க, லாஸ்ட்டாக சேருங்க, அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மரவள்ளி கிழங்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டான மரவள்ளி கிழங்கு மசாலா ரெடி. இதை நீங்கள் ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெனிஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.